கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே மகிமையுள்ள சபை என்ற ஒரு சத்தியத்தை நாம் படிக்கிறோம். ஒருமுறை இங்கிலாந்து நாட்டில் மன்னரும் ராணியும் அமெரிக்கா நாட்டிற்கு விஜயம் செய்வதாக இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு யாத்ரீகர் அங்கே ஒரு சிறிய பட்டணத்தில் தங்கியிருந்தார். மன்னரும் ராணியும் வருவது குறித்து கேள்விப்பட்டார். ஆனால் இந்த பட்டணம் இருந்த நிலையோ மிகவும் மோசமாக காணப்பட்டது. சாலைகள் துப்புரப்படுத்துதல் எங்கும் அசிங்கமாக காணப்பட்டது. சில கட்டிடங்கள் பழுதந்து காணப்பட்டது. இன்னும் சில கட்டிடங்கள் பழுது பார்க்க வேண்டிய மிகவும் அவசியமாக இருந்தது. 3 மாதங்கள் கழித்து அங்கே ஒரு பெரிய மாற்றம் காணப்பட்டது. சாலைகளும் தெருக்களும் மிகவும் சுத்தமாக காணப்பட்டது. கட்டிடங்கள் யாவும் வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது. சாலை ஓரங்கள் மிகவும் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. அந்த நகரமே புது தோற்றத்திறன் புது பொலிவுடன் தோற்றமளித்தது. இந்த யாத்ரிகர் இதனை குறித்து வைத்தவராய் அங்கிருந்தவரிடம் இது இங்கு என்ன நடந்தது, இந்த மாற்றங்கள் தோன்ற காரணம் என்ன என வினவினார். அந்த நகரவாசி, அதுவா, மன்னரும் ராணியும் இந்த நகரத்திற்கு விஜயம் செய்தனர், அதனால்தான் காரணம் என கூறினார். சபை இன்று தன்னுடைய பரலோக ராஜாவின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தில் ஏற்றுவதற்கு இடமில்லை. மாயமான காலங்கள் இருக்க மாட்டார்கள். சண்டை பலர்களுக்கு அங்கே இடமில்லை. எப்படியெனில் யாருக்கு அங்கே இடம் உண்டு? ஆட்டுக்குட்டியாளர் புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதற்கு பிரவேசிக்க முடியும். பரிசுத்தமும் பெருவற்றுகளுமாய் இருக்கிறீர்களா? நம்முடைய பாவக்கரைகள் காணப்பட்டால் அவருடைய வருகையின் போது ஏமாந்து விடுவோம். ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியானதால் கழுவப்பட ஒப்பு கொடுப்போம்.